எவனாயிருந்தா எனக்கு என்ன? நாங்கள் மர்மம், நாங்கள் வலிமை, அவர்கள் விடமரசதகாமை எதிர்த்து நிற்போம். என்னை பிடிச்சா பிடி, என் முடியை கூட முடியாது. நாம் ஒன்று பருவம், நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன். எவனாயிருந்தா எனக்கு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மை மக்களே, என்ன கதை? இந்த மண்டபஜிலி மரசி மூதேவிக்கிறானையா, வாயை திறந்தாலே போய்த்தான்டா அவன்கிட்ட. இந்த வீடியோ வண்டிக்கு அதை பார்த்துடுவாங்க, அதுக்கப்புறம் நான் பதில் தரேன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜூலை 31ஆம் தேதி மாத இறுதி. இதே ஊற்றியில் போட்டுடுங்க அப்போ 10 இடத்துல மாத இறுதி. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த கல் ரோட் ஒருத்தர் 2 லோடு தேவை வேண்டும். ஒரு லோடு இன்னொருத்தர் வாங்கி தந்தார். இன்னொரு லோடு வந்து சிங்கப்பூர்லேருந்து கல்லூர் லோடும் 25 சிமந்தி பேக்கும் வாங்கி தந்தாங்க. அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்து. ஒன் ஷம்ஷியா பின்தி முகமது முஜாதி, ரஃபீதா பின்தி யஹியா, ஃபௌசியா பின்தி அலி, கதீஜா பின்தி சன் ஆஃப் டாட்டர் சமுசுதீன், மருஹூம் அலிமா டாட்டர் முகமது அல் நூர், மருஹூம் சன் ஆஃப் சம்சுதீன் எஸ் முகமது குஞ்சு, மருஹூம் அப்துல் ரஹீம் பின் சம்சுதீன், மருஹூம் முகமது இஸ்மத் பின் சன் ஆஃப் சம்சுதீன், அயூப் பின்தி முகமது யூசுஃப், யூசுஃப் மைருனிசா டாட்டர் ஆஃப் ஜெயினுல் ஆப்தீன். அல்லாஹ் அவங்களோட. பார்த்தீங்களா மை மக்களே, இந்த ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டிக்கிறான் தானே, போன கிழமை இதே பேர் தான் சொன்னான். மர்ஹூமா குஞ்சி, மர்ஹூமா ஆலிமா. அடே மர்ஹூமா ஆலிமா நின்றே தான் நான் கேள்விப்படுறேன். அப்படியே ஒரு பேர் இருக்கின்ற ஆலிமான்னு சொன்னால் வந்து என்னென்னு தெரியுமா உனக்கு? ஒன்றாது உனைய மதுசாலை வச்சுக்கிறானேடா, அந்த பொண்ணை அம்ஜ தேச பிள்ளைக்கிறானே, அவனை அடிக்கின்றா செருப்ப கழட்டி. ஹராத்தில் பிறந்த ஹராத்தை திண்டு கொண்டு ஹராங்குட்டிவல். அடே பொண்ணை வேச புள்ள. போன கிழமை சொன்னாய் 170 கம்பிண்டு, இண்டே சொல்கிறாய் 120 கம்பிண்டு, இண்டே சொல்கிறாய் 410 மில்லி கம்பிண்டு, அதுக்கு போட சொல்கிறாய் 420 10 மில்லி கம்பிண்டு. அடே இதிலே விளங்குதுடா நீ பச்சை கல்லண்டு சொல்லி. மக்களை ஏமாற்றி இந்த சல்லி அடிக்கிறாய்டா. நீ 5 ஸ்டார் ஹோட்டலாடா கெட்டுறாய். அந்த மதுசா 5 ஸ்டார் ஹோட்டலாடா கெட்டுறீங்க, நடத்துறீங்க நீங்கள். பில்டிங் கட்டி போடுறீங்க. படிக்க தெரியாத முண்டை வேசாமவனே, ஒன்றாவது நீ ஏபிசிடி ஒழுங்காக சொல்லு. அதுக்கப்புறம் பிள்ளைகள்கிட்ட போயிட்டு கேள். அடே மோட்டு சனியா 2 வயசு புள்ள கூட சொல்லுண்டா ஏபிசிடி என்னன்னு சொல்லி. ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி, நீ வந்து இந்த பெரிய பிள்ளைகளுக்கு இந்த 1ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுது. அந்த ஒன்றாம் ஆண்டு எக்ஸாம் தாள் எடுத்து நீ ஒன்றாவது எழுதி காட்டு. நீ எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறேன்னு பார்ப்போம். பொண்ணை ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி, மக்களை எப்படி ஏமாற்ற வார பொண்ணை நாயே. அடே பிச்சை எடுத்து சாவிட உன்னை பொண்டாட்டி பிள்ளைகளை காட்டி சம்பாரி. இந்த அப்பாய் மதுசா பிள்ளை ஒரே பாரு, அந்த மதுசா பிள்ளைகள் தான். அப்போ தானே மக்கள் ஏமாறுவாங்க. சிம்பத்தி தேடி சம்பாதிக்கேடா. நீ எல்லாம் மனுஷனாடா, ஒரே ஹராத்தை தாண்டா திண்டு கொண்டீங்க, ஹராமான இடத்துல இருந்து கொண்டு. அல்லாட பேரை சொல்லி அல்லம்தில்லா தபாரகல்லாம் மாசா அல்லான்னு சொல்லி மக்களை தாண்டா ஏமாத்துறாய் நீ, ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி. அடே நீ திருந்த மாட்டியாடா மண்டபஜிலி. மக்கள் ஏண்டா எப்படி இந்த சிம்பத்தி தேடி நீ வந்து இந்த சல்லி சம்பாதிக்கிறாய்? அவன் சல்லி தந்தான், இவன் சல்லி தந்தான். சிங்கப்பூரில் கபூர்லேருந்து எலும்பியா வந்து உனக்கு சல்லி போடுறான். மர்ஹூமா அவன் தந்தா, பின்தி குந்தும் தந்தா, பின்தி மரியம் தந்தேன்றா. மர்ஹூமா ஆலிமான்றியேடா நீ. உன மோடேனேடா மோடே நீ. ஒன்றாவது ஏபிசிடி ஒன்றாவது ஒழுங்காக படி நீ. அதுக்கப்புறம் பிள்ளைகளை படித்து கொடுக்கவா? இந்த பொய்க்கு இந்த எக்ஸாம் இந்த பேப்பரை காட்டி கொண்டு இந்த நடிக்காது நீ. வேண்டாம் உன்ட மரசியெல்லாம் வந்து உன்னே மாதிரி அந்த தூள்கார ஐஸ்காரை நம்புவான். ட்ரக்ஸ் அடித்து கொண்டு அந்த மனுஷாக கொண்டு நீ வந்து இந்த கூத்தாடி கொண்டிருக்கிறாய் நீ. இந்த பொண்ணை ஊர் மக்கள் பார்த்து கொண்டு தான் அடிக்கிறான் அதையும். திருந்தாத ஜென்மங்கள், ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டிகள் செய்கிற கூத்த பாரு. அடே அம்ஜத்தை ஒன்றாவது அடிக்கணுண்டா. எவனோக்கா தார சல்லி எடுத்து உன்ட பேரை பதிஞ்சு கல்லில் பதிஞ்சு நீயே கூத்தாடுறீங்களேடா. நீ இம்மா கடக உனக்குண்டா சொன்னா சரி செய்யலாடா. உன்னைய திருத்தேலா ஜென்மம். உன்னோட வாப்பாட புத்தி தான் உனக்கு மீக்கி. உன்னோட வாப்பாட புத்தியை தான் நீ இப்போ 10 விரலில் 10 விதமான இதை செஞ்சேன்டாய் சொல்லி தந்தேன்டாய். எங்கடா அதை செய்கிற, அதை செய்கிற மதுசாவில் இருந்து கொண்டு இப்படி தான் நீ களை எடுக்கிறாய். உன்னோட வாப்பா மல்லியில் தான் களவு எடுத்தா, நீ மதுசாவில் இருந்து கொண்டு களவு எடுக்கிறாய். இந்த ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி போன கிழமை சொன்னான் ஒரு முசல்லா 15,000 ரூபா, 100 முசல்லா 15 லட்சம் ரூபா ஸ்லப்புக்கு இந்த கம்பிக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணேன்டான். இப்போ இன்றைக்கு திருப்பி பழைய கதையை தான் சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போ கம்பின்றான், மண்ணுன்றான், சிமிந்துன்றான், கல்லுன்றான். இதே சொல்லி அடுத்தே வருவான். டைலுண்டுவான், லைட்டுண்டுவான், ஃபேனுண்டுவான். இப்படியே கொள்ளை அடிச்சு கொண்டே ஈப்பான். நீங்கள் கொடுக்குறவங்க ஈக்கிறான்டா, அவனுக்கு ஈக்கு மூளை சூத்துள்ளுக்கு விளைச்சா விவசாய கட்ட புண்டாம அவனோல். இந்த சல்லி கொடுக்குறான் அறமான சல்லிவால் தான் கொடுக்குறானோல். அவனோல் வந்து புண்ணியம் தேடுறதுக்கு விளைஞ்சா செஞ்ச பாவத்தை புண்ணியம் தேடுறதுக்கு மதுசாக செஞ்ச எல்லா பாவத்தை மன்னிப்பான் தானே. அப்படி தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் அருவி கட்ட ஜென்மங்கள். இந்த மாசா இல்ல தபாரக்கல்ல இவன் போடுற வீடியோக்கு வரானே, இவனால ஹராங்குட்டிவல் சிம்பத்தி தேடுறே விளைச்சா. இந்த புதுசாக வந்திக்கிறவன் எக்ஸ்-வைஃப் ஒண்டிக்கிறா நெதர்லாண்டில். எக்ஸ்-வைஃப் சமீரா பாருங்க, இந்த போஸ்ட்டை பாருங்க. இந்த அவ போட்டிக்கிறா 8 லட்சம் வேணுமா. அவன்கிட்ட போடுறா, இவன் ஒன்று சொல்கிறான். இப்படியே சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நீங்களும் மோடேன் வாக்கில் இவனுக்கு மர்ஹூமாட பேரில் கொடுக்குறேன், கபுரானியா பேரில் கொடுக்குறேன். இவன் தபாரக்கல்லா மாசா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இவனுக்கு கொடுங்க. நீங்கள் மூளை இல்லாத மோட்டேன்னு வல்ட்டா நீங்கள் எல்லாம் உங்களே திருத்தேலா.
உங்களுக்கு வந்து கபருக்குள்ளே போய் உங்களை வைக்கக்கோல உங்களுக்கு தெரியும். விளைஞ்சா நீங்கள் செய்கிற பாவத்துட்டு தண்டனை கபருக்குள்ளே போய் வைக்கக்கோல தெரியும். நீங்கள் செய்கிற கூத்துவல் இந்த ஹராங்குட்டிக்கு சல்லி போடுறானோ விற்கிறானோலே, ஹராத்தில் பிறந்த ஹராத்தை சம்பாரிச்சு கொடுக்குறீங்களா, நீங்களே இவன்ட கூட்டம் தான், தூள் ஐஸை விற்கிறவங்க தான், கஞ்சா சூஸ்தி அடிச்சு கொண்டு இந்த இவனுக்கு வந்து புண்ணியம் தேடுறது கொடுக்குறீங்களே, உங்களே திருத்தேலாடா அல்லாத்தாண்டா காப்பாற்றணும். நீ மதரசாவில் இருந்து கொண்டு களவு எடுக்கிறாய். மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி என்னடா உன் கேரக்டர்? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்க கொடுக்கறது. மலையூர் மாம்பட்டியான், கருமேட்டு கருவாயன், வாட்டாக்குடி இறனியன், அந்த வழியில் வந்த ஒரு ஜென்டில்மேன். ஓ, அவங்க எல்லாம் உனக்கு ஜென்டில்மேனா? ஏன் அடுத்தவங்க கிட்ட புடிங்கி குடுக்குற? நீ ஏன் உழைச்சு கொடுக்க கூடாதா? அசுபுசுக்கு நான் உடைக்கணும். பாருங்கய்யா, உழைன்னு சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு.